வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து வெற்றிவேல் மாக் டெஸ்ட் சீரிஸோட மாக் டெஸ்ட் 15 வந்து பார்க்க போறோம். 7th சோஷியல் பார்க்க போறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க, லாஸ்டா நம்ம ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை பணிய சிறந்த விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணிய லட்சியம். கல்வி வழியில் வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணிய லட்சியம். கல்வி வழியில் வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். வெற்றியின் வாயில் TNPSC பணிய முயற்சி நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணிய லட்சியம். கல்வி வழியில் வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும்.
வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழிநடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து
இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் 7 அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் 7 அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் 7 அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் 7 அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் 7 அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் 7 அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் 7 அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் 7 அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் 7 அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் 7 அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து
இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் என கல்வி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் என கல்வி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் என கல்வி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் என கல்வி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும்
புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழிநடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணிய லட்சியம் செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணிய லட்சியம் செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணிய லட்சியம் செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணிய லட்சியம் செவன் அகாடமி
வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி. So on the first question வந்து match the following. So primary workers, secondary workers, service sector, 4th level. இது வந்து white collar match பண்ண சொல்லிருக்காங்க. So primary workers வந்து பாத்தீங்கன்னா red collar workers, secondary workers வந்து blue collar, and service sector வந்து pink, and 4th level workers வந்து white collar. So option பாத்தீங்கன்னா 2413, sorry 3142, option D. So second question, in which year VAT was introduced in 24 states and union territories? இந்தியாவில் 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய ஆண்டு. ஸோ எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2005 ஏப்ரல் 1ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா ஹரியானால ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின், மன்சப்தாரி சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ்ட் பை, மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர், மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் வந்து அக்பர். ஸோ அந்த மான் சிங், தோடர் மால் இவங்கெல்லாம் வந்து அக்பரோட அவையில வந்து இம்பார்ட்டன்டான பர்சன்ஸா இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்? இந்திய மாநிலத்தின் முதல் பெண் கவர்னர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சரோஜினி நாயுடு. ஸோ கிரண் பேடி வந்து ஃபர்ஸ்ட் IPS ஆஃபீஸரா இருந்திருப்பாங்க. ஃபாத்திமா பீவி வந்து ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் கொஸ்டின், ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபோரம். மாவட்ட நுகர்வோர் மன்றங்களின் அடிப்படையில் பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் கம்போஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் 2 members. அதுல வந்து ஒன்னு வந்து விமனா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ எவ்ரி மெம்பர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் டேர்ம் வந்து 5 years or up to 65 years. இதுவும் வந்து கரெக்ட். தேர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் கேன் அட்வொகேட் ஆன் த மேட்டர் அப் டு 50 lakhs. இது தப்பு. 50 lakhs கிடையாது, 20 lakhs. ஸோ அப்போ 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். மீதி வந்து தேர்ட் ஒன் வந்து தப்பு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைனிடால், நைனிடால் ஹிமாச்சல்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நைனிடால் ஹிமாச்சல் கிடையாது, உத்தரகாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. ஷில்லாங் மெகாலயா கரெக்ட். கேங்டாக், கேங்டாக் வந்து சிக்கிம் கரெக்ட். டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் இது கரெக்ட். ஸோ நைனிடால் மட்டும் தப்பு. Next seventh question, who was the first chairperson of National Commission of Women? தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ, ஜெயந்தி பட்நாயக் தான் வந்து ஃபர்ஸ்ட் தலைவர். நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின், இட் இஸ் paid to the government by the receipt of gift depending on value of gift. ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருள்களின் மதிப்பிற்கேற்ற விதிக்கப்படும் வரி. ஸோ கொஸ்டின்ல நமக்கு வந்து கிஃப்ட்னு வந்துருச்சு. ஸோ வந்து கிஃப்ட் டாக்ஸ். எய்த் ஒன் வந்து ஆப்ஷன் சி, கிஃப்ட் டாக்ஸ். Next ninth question, in which part of the Indian Constitution and articles deals with election? So election பத்தி சொல்லக்கூடிய part and articles எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பத்தி சொல்றது நமக்கு ஆப்ஷன்ஸ் தெரியும். வந்து பார்ட் வந்து 15, ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 3 to 4ல இருந்து 3 to 9 வரைக்கும். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 10th question, சியால் அண்ட் சிமா அசோசியேட்டட் வித். சியால் மற்றும் சிமா உடன் தொடர்புடையது எது?
ஸோ சியால் அண்ட் சிமா வந்து தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கிரஸ்ட். சியால் வந்து லேண்டுக்கு வரும், சிமா வந்து ஓஷன் கிரஸ்டுக்கு வரும். ஸோ கோருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 11th கொஸ்டின். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் கால்ட் அஸ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என அழைக்கப்படுகிறது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து கன்சியூமர்ஸ் மேக்னா கர்த்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நுகர்வோரின் மகா சாசனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986ல. இதை வந்து 2019ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா வந்து அந்த 20 lakhs 10 million அந்த மாதிரி இருக்கிறத வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஹையர் பண்ணியிருப்பாங்க. Next 12th question. Molten rock material comes out from the earth's surface by which name? பாறை குழம்பு புவியின் மேற்பரப்பிற்கு வரும்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி லாவா. So next 13th question. In which tax where the rate of tax is same regardless the size of the income? வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ். ஸோ இதுல வந்து ப்ரொக்ரெஷன் டேக்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அதிகமா இன்கம் வாங்கினா அதிகமா டாக்ஸ் வரும், கம்மியா இன்கம் வாங்கினா கம்மியா டாக்ஸ் வரும். இதே வந்து ரிக்ரெசிவ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா இன்கம் வாங்கினீங்கன்னா டாக்ஸ் கம்மியாகும், அண்ட் வந்து கம்மியா இன்கம் வந்துச்சு அப்படின்னா டாக்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இது வந்து ரெக்ரெசிவ். ரெண்டுத்துக்கும் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருக்கும், ப்ரொக்ரெசிவ் அண்ட் ரிக்ரெசிவ். நெக்ஸ்ட் வந்து 14th வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரீடிங் கிடையாது, ரேடியஸ். ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து 6371, இது கரெக்ட். நிஃபி வந்து அசோசியேட்டட் வித் மேண்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. நிஃபி வந்து கோருக்கு தான் வரும், மேண்டல் கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் சி. Next வந்து 15th question. 15th question வந்து Miami is the world's longest beach is found in which of the following province of America? உலகின் நீளமான கடற்கரையான மியாமி கடற்கரை எந்த அமெரிக்க மாகாணத்தில் உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி புளோரிடா. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் 16. சூஸ் இன்கரெக்ட் பேர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபால்ஸ் அண்ட் கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கரெக்ட் பேர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல்ஸ் வெனிசுலா, இது கரெக்ட். நயக்ரா யுஎஸ்ஏ அண்ட் கனடா, இதுவும் கரெக்ட். விக்டோரியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது, ஜிம்பாவே அண்ட் ஜாம்பியா வரும். ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இது மட்டும் தப்பு வரும். ஜோக் வந்து இந்தியா, இது கரெக்ட். இது மட்டும் தான் தப்பு. ஸோ இன்கரெக்ட் பேர் பாத்தீங்கன்னா விக்டோரியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, இது வந்து தப்பு. So 17th question வந்து Dowry Prohibition Act was enacted by the Parliament in the year. Dowry Prohibition வந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1961. நெக்ஸ்ட் சூஸ் த இன்கரெக்ட் பேர். 18th question சூஸ் த இன்கரெக்ட் பேர். தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மதுரா விஜயம் கங்காதேவி, இது வந்து கரெக்ட். இது வந்து எப்போ விஜயநகர் எம்பையர்ல வந்து குமார கம்பனா வந்து மதுரையை கேப்சர் பண்ணிட்டார். ஸோ அதை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த புக்ல. ஸோ மதுரா விஜயம் கங்காதேவி, இது வந்து கரெக்ட். அமுக்த மால்யதா கிருஷ்ணதேவராயர், இதுவும் வந்து கரெக்ட். அண்ட் வந்து பிருத்விராஜ் சராசோ சந்த் பார்தி, இதுவும் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா ராஜரங்கினி வில்ஹானா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. இது வந்து வில்ஹானா இல்ல கல்ஹானா அப்படின்னு வந்து வரும். ஸோ ஆப்ஷன் டி வந்து தப்பு.
19th question. Who issued gold coins with Hindu god Lakshmi image? இந்து கடவுளான லக்ஷ்மியின் வடிவத்தில் தங்க நாணயம் வெளியிட்டவர். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முகமது கோரி தான் வெளியிட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் 20th question. 20th question match the following வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்வச் பாரத் செஸ் இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸ்வச் பாரத் வந்து 2015ல போட்டிருப்பாங்க. பேட் வந்து 2005ல போட்டிருப்பாங்க. ஜிஎஸ்டி 2017. பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் வந்து ஆடம் ஸ்மித் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2143. 2143 ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த இன்கரெக்ட் பேர். ஃபாரின் டிராவலர்ஸ் அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரின் டிராவலர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபின் பத்துதா மொராக்கோ, இது வந்து கரெக்ட். அப்துல் ரசாக் சென்ட்ரல் ஏஷியா, ஸோ சென்ட்ரல் ஏஷியாவில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பர்ஷியா, ஸோ இதுவும் வந்து கரெக்ட். நிக்கோலா கான்டி இட்டாலி, கரெக்ட். டொமிங்கோ பியாஸ் வந்து பிரான்ஸ் கிடையாது, போர்ச்சுகல். ஸோ இது மட்டும் தப்பு. ஸோ இன்கரெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா who established the பாலா டைனாசிட்டி? பாலர் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, கோபாலா. So 23 question. Who started Raksha Bandhan festival during partition of Bengal in 1905? யார் வந்து ரக்ஷா பந்தன் ஃபெஸ்டிவல் நடத்திருப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி, ரவீந்திரநாத் தாகூர். ஸோ 1905ல வந்து பெங்கால் பார்ட்டிஷன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் முஸ்லிம் டு இன்வைட் இந்தியா. இந்தியா மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முகமது பின் காசிம். ஸோ நெக்ஸ்ட் 25th லாஸ்ட் கொஸ்டின். ஸோ சாங்சுரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த சாங்சுரிஸ் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கசிரங்கா. ஸோ கசிரங்கா வந்து அசாம். கிர் வந்து குஜராத். பத்ரா வந்து கர்நாடகா. அண்ட் ரான்தம்போ ராஜஸ்தான். ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4123 ஆப்ஷன் டி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூஸாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் சீரீஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.